ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டீட்டெயில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு 3 கிலோவாட் சோலார் இன்வெர்ட்ரு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு யார் சொல்லி கொடுத்தாருன்னா, அண்ணா தான் அந்த இன்வெர்ட்டரை ஃபிட் பண்ணுன்னு சொன்னார். அண்ணாவுக்கு ஏற்கனவே ஒரு பம்பு பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படின்னா இருக்குது, தோட்டத்தில் ஓட ஜம்முன் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஓடுதுங்க. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஒரு 3 கிலோவாட்டு போட்டோம்ங்க. போட்டு இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு எல்லாமே இதில் தான் ஓடுது, ஜம்முன் இருக்கு, பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. எந்த ஊருங்கண்ணா, எந்த மாவட்டம்? தாந்தோணி, திருப்பூர் மாவட்டம். சரிங்கண்ணா. அந்த ஐயாவுக்கு தான் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கு. எப்படிங்க ஐயா, சந்தோஷமா? சந்தோஷம். சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எப்படி பேட்டரி ஃபிட் பண்ணியிருக்கேன், இன்வெர்ட்டர் எப்படி பண்ணியிருக்கேன்றதை கீழே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 3 kV சோலார் இன்வெர்ட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது 24 வோல்ட்டில் இந்த இன்வெர்ட்டர் மட்டும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் பேட்ரி 200 H. இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 3 kV. பார்த்தீங்கன்னா 2 kV பேனல் தான் போட்டிருக்கேன், 6 பேனல் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே இது எல்லாமே கடையில் எல்லாமே ரன் பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு வாடகை விட்ருக்காங்க. இன்னும் வாஷிங் மிஷின் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெர்ட்டர்லேருந்து எல்லாமே லோடு கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது அடுத்தது ஃப்ரிட்ஜு, கூலிங் பாக்ஸு இது எல்லாமே வைக்கலான்றதுக்காக தான் 3 kV போட்டிருக்கேன். இல்லைனா இதுக்கு ஒரு 1 kV போட்டிருந்தாவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.